0.5 பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் பத்தி படிக்க ஒரு பாடம் தான் வானியல். இது ரொம்பவே பெரிய வேலை. வானியல் நம்மை பிரபஞ்சத்தின் ஆழங்களை ஆராய வைக்குது. வானியலாளர்கள் ரொம்ப பெரிய கேள்விகளை கேட்பாங்க. பிரபஞ்சம் எப்படி உருவானது? நட்சத்திரங்கள் எதனா ஆனது? இவை எல்லாம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் தான் இருக்கிறோமா? இதை அறிய நம்மை தூண்டும் கேள்விகள். வானியல்னா ஒரு கண்டுபிடிப்பு பயணம் மாதிரி. இது நம்மை புதிய உலகங்களை கண்டுபிடிக்க வைக்கிறது. இது நம்ம கிரகத்தை தாண்டி நம்மள சூட்டிட்டு போவோம். நம்மை அப்பாற்பட்ட இடங்களுக்கு அழைச்சு செல்குது. தொலைதார் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் பத்தி நமக்கு கத்துத்தரும். இவை நம்மை பிரபஞ்சத்தின் மர்மங்களை ஆராய வைக்கின்றன. கருந்துளைகள்ல இருக்கிற மர்மங்களை பத்தி ஆராய்வோம். வானியல் எல்லாருக்குமானது. இது நம்மை ஆழமான சிந்தனைகளுக்கு அழைச்சு செல்கிறது. இதை ரசிக்க நீங்க ஒரு விஞ்ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் இதை அனுபவிக்கலாம். இரவு வானத்தை பாருங்க. அதுல என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இதெல்லாம் இங்க வந்தது? இந்த கேள்விகள் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன. வானியல் பல்வேறு வகையான பொருட்களை பத்தி படிக்குது. விண்வெளியின் அழகையும் அதில் உள்ள மர்மங்களையும் ஆராய்ந்து நம்மை அசர வைக்குது. நட்சத்திரங்கள்னா சூடான வாயுக்களால் ஆன பெரிய பந்துகள். அவை மிகுந்த வெப்பத்தையும் ஒளியையும் வெளியிடுகின்றன. அவை விண்வெளியின் இருளில் பிரகாசமா ஒளிரும். இந்த பிரகாசம் நம்மை மெய்ச்சிலிக்க வைக்கிறது. நம் சூரியனும் ஒரு நட்சத்திரம். இரவில நாம் பார்க்க நட்சத்திரங்களே போலவே. அது நம் வாழ்வின் முக்கியமான ஆதாரம். கிரகங்கள்னா நட்சத்திரங்களை சுற்றி வரும் வாம்பொருட்கள். அவை பல்வேறு அளவுகளிலும் வடிவங்கள் இருக்கின்றன. பூமி ஒரு கிரகம். செவ்வாய், வியாழன் மற்றும் சனி ஆகியவை மாதிரி. இவ அனைத்தும் சூரியனை சுற்றி சுழல்கின்றன. சில கிரகங்களுக்கு நிலவுகள் இருக்கும், மற்றவை தனியா சுத்திரவை. நிலவுகள் கிரகங்களுக்கு ஒளியையும் அழையும் சேர்க்கின்றன. விண்மீன் திரள்கள்னா நட்சத்திரங்கள், வாயு மற்றும் தூசி ஆகியவற்றின் மிகப்பெரிய தொகுப்புகள். அவை விண்வெளியின் மிகப்பெரிய அமைப்புகள். அவை வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் வருகின்றன. நம்முடைய விண்மீன் திரள் பால்வெளி. இது நம்மை அசர வைக்கும். இது பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை கொண்ட ஒரு சூழல் விண்மீன் திரள். இவை அனைத்தும் ஒன்றா இணைந்து பிரம்மாண்டமாக இருக்கின்றன. வானியல் கருந்துளைகள் போன்ற நிகழ்வுகளையும் ஆராயுது. இவை நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. இவ விண்வெளி நேரத்தின் பகுதிகள். அங்கு ஈர்ப்பு விசை மிகவும் வலுவானது. எதுவும் ஒளி கூட்ட தப்பிக்க முடியாது. இந்த இடங்கள் நம்மை மெச்சிலிக்க வைக்கின்றன. வானியல் பல காரணங்களுக்காக முக்கியமானது. பிரபஞ்சத்தில் நம்முடைய இடத்தை புரிந்து கொள்ள இது நமக்கு உதவுது. பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் இயற்பியல் விதிகள் பத்தி இது நமக்கு கத்து தருது. வானியல் நடைமுறை பயன்பாடுகளையும் கொண்டிருக்கு. நேரத்தை கண்காணிக்கவும் கடல்களில் செல்லவும் இது நமக்கு உதவுது. GPS மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு போன்ற தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு இது வழிவகுத்துள்ளது. நட்சத்திரங்களை படிப்பதன் மூலம் நம்முடைய சொந்த கிரகத்தின் பலவீனம் மற்றும் வெல்மதிப்பற்ற தன்மையை பற்றிய ஆழ்ந்த பாராட்டை பெறுகிறோம். பூமியையும் அதன் வளங்களையும் பாதுகாக்க வானியல் நம்மை ஊக்குவிக்குது. பகுதி 4. பண்டைய நட்சத்திர பார்த்தவரிலிருந்து நவீன கண்டுபிடிப்புகள் வரை. மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நட்சத்திரங்களை பார்த்து வியந்து போயிட்டு இருக்காங்க. அவர்கள் வானத்தை ஆராய்ந்து அதன் அழகிலும் மயங்கினார்கள். பண்டைய நாகரிகங்கள் வான பொருட்களின் இயக்கங்களை கண்காணிச்சாங்க. நாட்காட்டிகளை உருவாக்கவும் கிரகணங்களை முன்னறிவிக்கவும் அவற்றை பயன்படுத்தினாங்க. இது அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்கியது. கலிலி தொலைநோக்கியை பயன்படுத்திய முதல் வானியலாளர்களில் ஒருவர். அவர் வானியல் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்தார். அவரது அவதானிப்புகள் சூரிய குடும்பத்தை பற்றிய நமது புரிதலில் புரட்சியை ஏற்படுத்தின. இது அறிவியல் உலகில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. வியாழனின் நிலவுகள் மற்றும் வெள்ளியின் கட்டங்களை கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு வானியலாளர்கள் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளை பயன்படுத்துறாங்க. பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள பொருட்களை அவர்களா பார்க்க முடியும். இது அவர்களின் ஆராய்ச்சியை மேலும் விரிவாக்குது. பிரபஞ்சத்தை பற்றி புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இவை நமது அறிவை மேலும் மேம்படுத்துகின்றன. பகுதி 5. பிரபஞ்சத்தில் நமது இடம். வானியல் என்பது ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பின் பயணம்.
நாம் நம்மை விட மிகப்பெரிய ஒன்றின் ஒரு பகுதி என்பதை இது நமக்கு நினைவூட்டுது. இது பெரிய கேள்விகளை கேட்கவும் பதில்களை தேடவும் நம்மை ஊக்குவிக்குது. பிரபஞ்சத்தை ஆராய்வதை தொடரும்போது இன்னும் ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளை நாம் செய்ய வாய்ப்புள்ளது. இந்த கண்டுபிடிப்புகள் பிரபஞ்சத்தை பற்றியும் அதனுள் நமது இடத்தை பற்றியும் நமது புரிதலை ஆழப்படுத்தும். பிரபஞ்சம் அதிசயம் மற்றும் மர்மத்தால் நிறைந்துள்ளது. அதன் பறந்து விரிந்த நிலப்பரப்பை ஆராய்ந்து அதன் ரகசியங்களை திறக்க வானியல் நம்மை அழைக்குது.